Welcome to Python Lab. So students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது third slot programs, அதாவது 11லேருந்து 15 எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் உள்ள ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குது, அதோட லாஜிக், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 11th ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 11ல் 2 ப்ரோக்ராம் இருக்குது, 11A அண்ட் 11B. ஸோ இது எதுக்கு அப்படின்னா 11A வந்து ரீட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த ஃபைல். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நேமில் test1.txt நேமில் வந்து ஒரு டெஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு ஏதோ சம் டெக்ஸ்ட் நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா ஹாய் வெல்கம் டு பைத்தான் ஒரு டெக்ஸ்ட் நான் எழுதி அதை சேவ் பண்ணுறது வந்து test1.txt சொல்லி நான் சேவ் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களோட பைத்தான் கோட் மூலமாக அந்த டெஸ்ட் ஃபைலை வந்து உள்ள கண்டென்ட்டை நம்ம ரீட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். ஒரு ஃபைலோட கண்டென்ட்டை ரீட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே யூனிட் நம்பர் 5ல் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தென் அது எப்படி பண்ணுறதுங்கிறது தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப்ஜெக்டில் உங்கள்கிட்டேருந்து ஒரு ஃபைல் நேமை வாங்குவோம். ஸோ இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும், என்டர் த ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன். ஸோ test1.txt கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இன் ஆப்ரேட்டர் அந்த லைன் இருந்து என்னென்ன லைன் இருக்குது அப்படிங்கிறதுக்கு லைன்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த ஓப்பன் ஃபைல் நேம்ங்கிற ஓப்பன் ஆஃப்ங்கிற அந்த ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா அந்த ஃபைல் நேமை ஓப்பன் பண்ணுறதுக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆர்எஸ் ஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் லைன் ஆப்ஜெக்டில் ஆர்எஸ் ஸ்ட்ரிப் ஆஃப்ங்கிற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் ஃபைலில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி லைனை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். சரியா, சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷனோடு அந்த நேமை வாங்கணும். தென் லைன் பை லைனாக அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். தென் line.rs strip ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அது ஒரு ஃபைலோட கண்டென்ட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் 11A ப்ரோக்ராம். இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் ஃபைல், இந்த ஃபைலை முதல்ல க்ரியேட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து பிசி ஹோல்டர்ஸாக இருந்தீங்கன்னா நோட் பேடில் க்ரியேட் பண்ணுங்கள். சரியா, நோட் பேடில் க்ரியேட் பண்ணுங்கள். மொபைல்னால் நீங்கள் நோட்டில் க்ரியேட் பண்ணுங்கள். நோட்டுன்னு ஒன்று இருக்கும், க்ரியேட் பண்ணுங்கள். எந்த ஃபைல் கொடுத்தாலும் அதோட எக்ஸ்டென்ஷனோட கொடுங்க. அது டிஎக்ஸ்டி ஃபைலாக தான் இருக்கணும், இல்லை என்ன ஃபார்மேட்லனாலும் இருக்கலாம், அப்படி கொடுங்க. அதோட கண்டென்ட்டை உங்களுக்கு ரீட் பண்ணி கொடுக்கும். ஸோ ப்ராபப்ளி நீங்கள் பிசியில் இப்போ ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கிளியராக புரியும். தென் 11B இதே ப்ரோக்ராம் தான். அந்த ஒரு ஃபைலில் உள்ள எவ்வளவு நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்குது, எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்குது, எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி சொல்கிறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ இப்போ இந்த கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த test1.txt ஃபைலில் உள்ள கண்டென்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதை நம்ம அவுட்புட்டில் பாருங்கள், 4 லைன் இருக்குது, 4 வேர்ட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 18 இருக்குது. சரியா, ஸோ 4 லைன் இருக்கா, தென் 4 வேர்ட்ஸ் சிங்கிள் வேர்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா 4 வேர்ட் இருக்குது. நம்பர் ஆஃப் கேரக்டர் HAI 3 4 நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா 18 கேரக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். இதுவும் அதே மாதிரி தான். முதல்ல ஒரு ஃபைலை வாங்கிடுங்க, எக்ஸ்டென்ஷனோட வாங்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் ஃபைலை ஓப்பன் பண்ணணும். ஃபைல் நேம் .rங்கிறது ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறதுக்கு. தென் LWCங்கிறது வேரியபிள், லைனை கவுண்ட் பண்ணுறதுக்கு, வேர்ட்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்கு, தென் கேரக்டர்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்கான வேரியபிள்ஸ். சரியா, வேர்ட்ஸுக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு வந்து எங்கே ஸ்ப்ளிட் வருது, எங்கே ஸ்பேஸ் வருதோ அதை வந்து ஒரு வேர்டாக கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ ஸ்ப்ளிட் ஆஃப் ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ணுவோம். சரியா, வேர்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வேர்டை ஃபைன் பண்ணதுலேருந்து கேரக்டர் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிடலாம். சரியா, லைன் ஆல்ரெடி எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு. சரியா, நம்பர் ஆஃப் லைன்ஸ். தென் ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னா ஒரு ஃபைலில் நம்பர் ஆஃப் லைன்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸை வந்து ஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். சரியா, ஸோ இதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபைல், ஒரு டிஎக்ஸ்டி ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கோடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். வெறும் இந்த கோடை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் நேமை கொடுக்க முடியாது. ஸோ பக்கத்தில் யாராவது பிசி வச்சுருந்தாங்க, லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வரும். ஃபோனில் நான் இன்னும் சரியாக பார்க்கல, ஃபோனில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபோனில் நோட் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுதாங்கிறத செக் பண்ணி பாருங்கள். சரியா, ஸோ இதுதான் 11th ப்ரோக்ராம். 12th ப்ரோக்ராம் வந்து ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம். ஸோ சிம்பிள் கால்குலேட்டர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எழுதின ஒரு ப்ரோக்ராம்.
இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மாடியூல் வந்து டிங்கின்டர் அப்படிங்கிற ஒரு மாடியூல். ஸோ யூனிட் நம்பர் 3ல் மாடியூல்னால் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஒரு மாடியூல்குள்ளே செட் ஆஃப் கிளாஸ் இருக்கும், செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். அதில் உள்ள கிளாஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே உங்களோட ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் மாடியூல் நம்ம படித்தோம். ஸோ டிங்கின்டருங்கிறது வந்து ஒரு கை பேஸ்டு கால்குலேட்டர் மாடியூல். ஒரு கால்குலேட்டரில் யூஸ் பண்ண வேண்டிய கை பேஸ்டு விஷயங்கள், அதாவது கிராஃபிக்கல் ஓரியன்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த மாடியூலில் கோடாக எழுதியிருப்பாங்க. ஒரு கால்குலேட்டரில் யூஸ் பண்ண வேண்டிய எக்ஸ்பிரஷன்ஸ், எவாலுவேஷன் எல்லாமே அதில் கோடாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இங்கே உங்களோட கோடில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த கால்குலேட்டர் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு 2 விஷயம் நீங்கள் பண்ணணும். ஒன்று, இந்த டிசைனுக்கு கோடிங் எழுதணும். தென் இதில் பெர்ஃபார்ம் பண்ணுற இந்த ஆப்ரேஷனுக்கு கோட் எழுதணும். இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி இந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். சரியா? ஸோ ஃப்ரம் டிங்கின்டர் இம்போர்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த டிங்கின்டர் மாடியூலில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு அர்த்தம். சரியா? ஸோ இதில் நான் சிம்பிளாக ஃபுல் லாஜிக், ஏன்னா இது பெரிய ப்ரோக்ராம், ஃபுல் லாஜிக் நான் சொல்லலை. இதில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் எக்ஸ்பிரஷனுங்கிற ஒரு குளோபல் வேரியபிள் க்ரியேட் பண்ணுறாங்க. தென் அதில் வந்து நீங்கள் ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ இதில் 5 ப்ரெஸ் பண்ணிங்க, இதில் 5வது ப்ரெஸ் பண்ணிங்க, இல்லை 4வது ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா 4ன்னு வரணும் இல்லையா? அப்போ அந்த 4 நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த 4ங்கிறத ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த கோட். ஸோ அந்த எக்ஸ்பிரஷனில் என்ன வேல்யூ வரணும், இந்த ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு எந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணுறீங்களோ, ப்ரெஷ்ன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்க, எந்த நம்பர் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் அந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு வரும். தென் எப்போ ஈக்குவல் சிம்பிள், ஈக்குவல் ப்ரெஸ்ஸுங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷன். எப்போ ஈக்குவல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ உங்களோட எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகணும். ஸோ அந்த எவாலுவேட் ஆகிறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ EVALங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு டோட்டல் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ இது வந்து இந்த கால்குலேட்டர் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான லாஜிக். தென் இதை டிசைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ இந்த கை பேஸ்டு லாஜிக். சரியா? ஒரு கால்குலேட்டரோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு லைட் க்ரீன் கலர் இருக்கணும். சரியா? கால்குலேட்டருக்கு மேலே சிம்பிள் கால்குலேட்டருங்கிற ஒரு டைட்டில் இருக்கணும். அதோட விட்த் அண்டு ஹைட் எவ்வளோ இருக்கணும், இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. தென் அதோட பட்டனோட கலர் வந்து பிளாக் அண்ட் ரெட் ஃபார்மேட்டில் இருக்கணும். இதுக்கெல்லாம் வந்து டிசைன் ஒர்க்குக்கு ஃபுல்லாக இந்த கோட் எழுதுவாங்க. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கால்குலேட்டரோட டைட்டிலில் வந்து சிம்பிள் கால்குலேட்டருங்கிறது வந்து இருக்குது. பட்டனில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது, பேக்ரவுண்டில் வந்து க்ரீன் கலர் இருக்குது. சரியா? இதோட சைஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, 264 சம்திங் 1 இது விட்த் அண்ட் ஹைட் வந்து அதில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு தான் இந்த கோடிங். சரியா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் ப்ரோக்ராம். ஸோ யூஸிங் டிங்கின்டருங்கிற இந்த மாடியூல் மூலமாக யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இதையுமே யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபோன்லேயும் ஒர்க் ஆகுது, ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 13வது ப்ரோக்ராம், ரீட் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த டைரக்டரி. ஸோ ஃபைல் வேறு, ஃபோல்டர் வேறு. ஒரு ஃபோல்டருக்குள்ளே என்னென்ன ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இம்போர்ட், அதாவது ஓஎஸ் அப்படிங்கிற இந்த மாடியூலை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் ஓஎஸ், தென் கவுண்ட் ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டு அந்த டைரக்டரியோட பாத் கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா D=py ப்ரோக்ராம்ஸ் நான் ஒரு டைரக்டரியை கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த டைரக்டரியை கொடுக்குறீங்களோ அந்த டைரக்டரியில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் வந்து லிஸ்ட் DIRங்கிற ஒரு ஃபங்க்ஷன். தென் லிஸ்ட் ஃபைல் isFile அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். சரியா? இந்த 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டரில் இருக்கிற டைரக்டரிஸை நீங்கள் கண்டென்ட்டை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன ஃபோல்டர் கொடுக்குறீங்களோ அந்த ஃபோல்டரோட பாத்தை கொடுக்கணும். நான் இப்போ கொடுத்துருக்கிறது :/py ப்ரோக்ராம்ஸுங்கிற டைரக்டரியில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் கேட்டிருக்கேன் நான். ஸோ இதில் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டைரக்டரியில். ஸோ நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் 28 கண்டென்ட் இருக்குது. 28 என்னென்னங்கிறதோட ஃபைல் நேமை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது. சரியா? ஸோ இந்த ஓவரால் இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னா ஒரு டைரக்டரியில் உள்ள கண்டென்ட்ஸை டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். சரியா? ட்ரை பண்ணுங்கள், டவுட்னா கேளுங்க. சிம்பிள் ப்ரோக்ராம். தென் 14வது ப்ரோக்ராம் வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ப்ரோக்ராம். சரியா? ஸோ எல்லா ஃபார்ம்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு வந்து கரெக்டான வேல்யூ தான் யூசர் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற ஒரு
ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த 2 ப்ரோக்ராமில் வந்து ஒன்று நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர் வேலிடாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு, இன்னொன்று உங்களோட இமெயில் ஐடி வேலிடாக இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அது வேலிட் மொபைல் நம்பர்னு வருது. இங்கே ஏதோ சம்திங் பாதியில் நிப்பாட்டியிருக்கேன், இன்வேலிட் மொபைல் நம்பர்னு வருது. ஸோ இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற அந்த மாடியூல் ரீங்கிற அந்த மாடியூலை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ தென் ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் வாங்கணும். இந்த மொபைல் நம்பரை வந்து எஸ்ஸுங்கிற வேரியபிளில் வாங்குகிறோம். இந்த இஸ் வேலிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் என்ன எழுதியிருக்கோன்னா, நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பரோட பேட்டர்ன் வந்து 91 ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற டிஜிட் வந்து 6 to 9 இருக்கணும்னு நான் கொடுத்துருக்கேன். சரியா? நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால 5, 6க்கு முன்னாடி எந்த நம்பரும் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி மொபைல் நம்பர் வரல. அதனால் நான் 6 to 9 கொடுத்துருக்கேன். ஸோ மேபி 0 to 9 நம்ம 9க்குள்ளே எந்த வேல்யூஸ்னாலும் வரலாம் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். தென் 9 நம்பர். ஸோ ஆல்ரெடி ஒரு நம்பர் ஸ்டார்டிங் நம்பர் இங்கே நம்ம டிசைட் பண்ணியாச்சு. மொபைலுக்கு 10 நம்பர், இந்த ஸ்டார்டிங் நம்பர் போக 9 நம்பர் இருக்கணுங்கிறதையும் நான் இங்கே டிசைன் பண்ணிட்டேன். சரியா? ஸோ கம்பைல் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக இதை நம்ம பண்ணுறோம். இந்த கம்பைல் ஆஃப் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ரீங்கிற மாடியூலுக்குள்ளே இருக்குது. சரியா? ஸோ பேட்டர்ன் மேட்ச் ஆச்சு அப்படின்னா, பேட்டர்ன் மேட்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தென் வேலிட் மொபைல் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதர்வைஸ் இன்வேலிட் மொபைல் நம்பருங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பர் வேலிடாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கான ஒரு பேட்டர்ன். ஸோ இதுக்கு இஸ்வேலிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த இஸ்வேலிட்ங்கிற ஃபங்க்ஷன் தென் யூஸ் பண்ணுறோம். கம்பைல்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரீங்கிறத மாடியூலுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் பேட்டர்ன் மேட்ச் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இதிலே 2வது ப்ரோக்ராம் இருக்குது, இமெயில் ஐடியை வந்து செக் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கும் இம்போர்ட், இந்த ரீங்கிற மாடியூலை நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு வேரியபிள் எஸ்ங்கிற வேரியபிளில் ஒரு செட் ஆஃப் இமெயில் ஐடிஸ் நான் கொடுத்துருக்கேன். வரிசையாக ஒரு சென்டென்ஸாக நான் கொடுத்துருக்கேன் மெயில் ஐடி. இதில் எதெல்லாம் கரெக்டான மெயில் ஐடி அப்படிங்கிறத செக் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். சரியா? அதுக்கு ஃபைண்ட் ஆல் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதுவும் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மாடியூலில் தான் இருக்குது. ஃபைண்ட் ஆலில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேலிட் யூசர் நேமில் தான் ஆரம்பிக்கும் இமெயில் ஐடி. தென் @சிம்பிள் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த சிம்பிளுக்காக +@ போட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஃபாலோட் பை சம் இமெயில் சர்வர் வந்து சர்வரோட நேம் வந்து இதில் இருக்கணும். gmail.com சம்திங் yahoo.comங்கிறது இருக்கணுங்கிறதுக்காக அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த கண்டென்ட்டில் இருக்கிற கரெக்டான மெயில் ஐடியை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ ஃப்ரம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மெயில் ஐடி to sai18@yahoo.com about the meeting at 2 PM அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதில் ஒரிஜினலான மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா aswin@gmail.com, sai18@yahoo.com and subamg19963@gmail.com. இந்த 3 தான் கரெக்டாக அதை எடுத்துக்கும். இதில் மீட்டிங் at 2 PMங்கிறத எடுத்துக்காது. ஏன்னா அதில் gmail.comனு இல்லை இல்லையா? ஸோ அது கரெக்டான மெயில் ஐடி இல்லைன்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னா, எப்படி ஒரு இமெயில் ஐடியை வேலிடேட் பண்ணுறது த்ரூ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் மாடியூல் மூலமாக அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராம். சரியா? அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். இதை வந்து நம்ம பைத்தான் கோடில் எழுதியிருக்கோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட அவுட்புட்டை பார்த்துருங்க. அப்படின்னா தான் நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியும். நீங்கள் இது வந்து ஒரு கேம், ஒரு கலெக்ஷன் ஆஃப் 4 லெட்டர் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். யூசர்கிட்ட முதல்ல அவங்களோட நேம் வாங்கி வச்சுக்கணும். நம்ம கேரக்டர் கெஸ் பண்ண சொல்லணும். ஒரு 4 லெட்டர் வேர்டை கெஸ் பண்ண சொல்லுவோம். ஒரு 4 கெஸ் தான் கொடுப்போம். ஒரு 4 கெஸ்ஸுக்கு மேலே பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்துடும். யூ ஆர் லூஸ் அண்ட் கம் டுமாரோ அண்ட் ட்ரை அகெயின் சொல்லி வந்துடும். அது என்ன வேர்டு அப்படிங்கிறதும் வந்துடும். கரெக்டாக கெஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டருக்கு ஏன்னு கெஸ் பண்ணாங்க, செகண்ட் லெட்டர் எம்னு கெஸ் பண்ணாங்க, 3வது வந்து எல் கெஸ் பண்ணாங்க, தென் பி கெஸ் பண்ணாங்க. கரெக்ட் வேர்டு இந்த லேம்ப். ஸோ கங்க்ராச்சுலேஷனுங்கிற ஒரு மெசேஜோடு உங்களுக்கு இந்த கேமை முடிப்பாங்க. இது வந்து ஒரு கேம். இந்த கேமுக்கு பேர் வந்து ஜோட்டோ அப்படிங்கிற ஒரு கேம். ஸோ இதுவும் ஒரு பெரிய ப்ரோக்ராம். ஸோ ஃபுல் லாஜிக்கும் நம்ம சொல்ல வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து இதோட சம்மரி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. வேர்ட்ஸுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்டில் வந்து எல்லா லெட்டர்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். கெஸ்ஸுக்கு வந்து 4 டேன் கொடுக்கணும் இல்லையா? ஸோ டேன் வந்து 4 கொடுக்குறோம். 0வோட, அதாவது 4 டேன் வரைக்கும் இந்த லூப் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்.
நீங்கள் கொடுத்துருக்கிற கெஸ்ஸும் அதில் உள்ள லெட்டரில் உள்ள வேர்டும் கரெக்டாங்கிறத பார்க்கும். கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணும். அதர்வைஸ் உங்களுக்கு இந்த ஹைஃபன் சிம்பிளை பிரிண்ட் பண்ணும். சரியா? இது 4 தடவை சக்ஸஸ் ஆகிட்டு அப்படின்னா அந்த சக்ஸஸ் ஆன கெஸ்ஸுக்கு கேரக்டருக்கு வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்து கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்கிறது வரும். அதர்வைஸ் இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதர்வைஸ் நீங்கள் ராங் வேர்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்கிறது வந்து உங்களுக்கு இந்த மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இது வந்து கம்ப்ளீட்டாக அதுதான். இது போர்டில் எழுதி ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆன்சருக்கான அவுட்புட் 2 அவுட்புட் நீங்கள் இதில் போட வேண்டியது வரும். ஒன்று வந்து ஒரு ராங் கெஸ்ஸுக்கு ஒரு அவுட்புட் போடணும், கரெக்டான கெஸ்ஸுக்கு ஒரு அவுட்புட் போடணும். சரியா? இது ஜஸ்ட் ஒரு சம்மரி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பட் இதோட இந்த கேமுக்கு பேர் வந்து ஜோட்டோ அப்படிங்கிறது இந்த கேமோட பேர். சரியா? ஸோ இது வந்து 15th எக்ஸ்பெரிமெண்ட்டு. சரியா? ஸோ ஆல்ரெடி 2 ஸ்லாட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதாவது 1 to 5 and 6 to 10 நான் கொடுத்துட்டேன். இது வந்து 3rd ஸ்லாட்டு 11 to 15க்கான ஸ்லாட்டு. சரியா? ஸோ எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே அப்சர்வேஷனாக 3 ஸ்லாட்டில் நான் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்கிறேன். தயவு செஞ்சு சென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் நிறைய பேர் ஒன்று சென்ட் பண்ணாமல் இருக்கீங்க, செகண்ட் ஸ்லாட்டு சென்ட் பண்ணாமல் இருக்கீங்க. இது 3rd ஸ்லாட், குயிக்காக முடிங்க. ஸோ இந்த 3 ஸ்லாட்டையும் வச்சு தான் இந்த ப்ராக்டிக்கலுக்கான இன்டர்னல் மார்க்ஸ் 25 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ண முடியும். சரியா? ஸோ அதனால் குயிக்காக லேப் ப்ரோக்ராம்ஸை முடித்து அசைன்மெண்ட்டில், அதாவது நம்மளோட கிளாஸ் ரூம் அசைன்மெண்ட்டில் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். சரி, ஓகேயா? தேங்க்யூ.